ஸோ கைஸ் ஆக்சுவலி இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்கிற சிவகங்கை பூங்காவுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தஞ்சாவூர் கோவிலுக்கு அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு இந்த கோவிலை காட்ட காட்ட. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு இந்த பூங்கா இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே சுற்றி காட்டுறேன். பெருசாக அவ்வளோ இருக்குமான்றது தெரில. ஆல்ரெடி இப்போ தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். பெருசாக என்ன இருக்குதுன்னு தெரில. இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். வரலாமா வேணாமான்றதை நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நீங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. பிரியா எங்கே வந்திருக்கோம்? சிவகங்கை பூங்காவுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிக்கெட் 20 ரூபாயா. பிரியா தான் டிக்கெட் எடுத்தா. அண்ட் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கேமரா உள்ள அலௌடு கிடையாதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட என்ட்ரி டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே போனோம். ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்கு தான்ன்ற மாதிரி இருக்குங்க. எல்லாமே குழந்தைங்க தான் விளையாட்டு, எல்லாமே குழந்தைங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பாப்பா உள்ளே போக பார்த்து சொல்கிறேன் நான். சரி, நீ தஞ்சாவூரில் சரி உனக்கு தஞ்சாவூர் பிறந்து வளர்ந்த ஊர் வந்திருக்கேன் அந்த பூங்காவுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் ஆட்சி வந்து வாரம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க என்ன. நண்பா எத்தனை வயசாக இருக்கும் போது? ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது. இப்போதான் இந்த பூங்காவே கட்டினதா கேள்விப்பட்டேன். ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. அப்படி இல்லை, மேபி ரெனோவேஷனாக இருக்கலாம். ஓ, ஆனால் குட்டி இதெல்லாம் வந்து அப்பையிலேருந்தே இருக்குது. காந்தி ஸ்டாச்சு, காந்தி சிலை எங்கே பேக் சைடு தான் இருக்கும். அந்த பக்கம் இருக்கா ஃப்ரண்ட் சைடு. எல்லாருமே உனக்கு தெரிஞ்சுக்கணுமே. ஏன் என்கிட்ட புதுசாக கேட்குறப்போ? நான் என்ன புதுசாக கேட்டேன்? ஏய், அது என்ன கோயில்? பெரிய கோவில். ஓ மை காட், இங்கேருந்து பெரிய கோயில் இவ்வளோ சூப்பராக தெரியுது. பெரிய கோயிலுக்கு பேக் சைடு தான் ஆக்சுவலாக சிவகங்கை பூங்காவே. பெரிய கோயிலுக்கு பேக் சைடு தான் சிவகங்கை பூங்காவா? அப்போ இது எப்போ கட்டியிருப்பாங்க சிவகங்கை பூங்கா? அப்பையிலேருந்தே இருக்குது. சோழர் குழந்தைகள்லாம் இங்கே வந்து விளையாடி இருக்குமா? வாய்ப்பில்லை. இங்கே உட்காந்து அந்த வியூவை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இங்கேயே பார், ஜிராஃபி. ஒரிஜினல் ஜிராஃபியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பா, இந்த ஜிராஃபியை பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கு. டைனோசாருங்களாம் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பின்னாடி பாருங்க. அதான் சரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து மெடிடேஷன் பண்ணால். இந்த பாரு ஃபுல்லாக மரம், இயற்கை. வீக் டேஸ் இல்லை ஆக்சுவலி, இன்னைக்கு சாட்டர்டே தானே, வீக்கெண்ட் தானே, வீக்கெண்டு 4th சாட்டர்டே வேறு. ஆக்சுவலி தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏதோ அரங்கேற்றம் போயிட்டுருக்காமா. அந்த பரதநாட்டியம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதுதான் உள்ள மியூசிக்லாம் ஓடுது. ஸோ இங்கேருந்து வெளியே காட்டுறேன் பாருங்களேன். பரதநாட்டிய ட்ரூப்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து தைப்பூசம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்களாக கூட திருவாரூர் எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி. பெரிய கோவில் போகும்போதெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சிவனுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய எல்லா நாளுமே, முக்கியமாக மகாசிவராத்திரிலாம் சொல்லவே தேவையில்ல, விடிய டான்ஸ் இருக்கும், பாட்டு கச்சேரி இருக்கும். இப்போ டெலஸ்கோப் ரூம்னு போட்டிருக்கு, பூட்டி இருக்கு. என்ன அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஓ, இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கா? மேபி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உள்ளே எல்லாம் கழிச்சு போட்டிருக்காங்க பேர். ரெடி ஆனால் நல்லாயிருக்கும் போல். இப்போலாம் வாழை நட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லையே. இது இன்னொரு 1 வருஷம் எடுக்குமா? வாழெல்லாம் 1 வருஷம். என்னப்பா இங்கேருந்து ஈஸியாக அந்த பக்கம் எகிரி குச்சிடலாம் போல இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் குதிச்சிருக்கேன். அது என்ன பெரிய கோயில் தானே? அவ்வளோதான். அப்போ அங்கேருந்து எகிரி குச்சி இங்கே வந்துடலாமே. டோக்கன் நான் சின்ன வயசுலலாம் அப்படி வந்திருக்கேன். டிக்கெட்டே இல்லாமையா? பங்கு. பார்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா கதை முற்றம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சுங்க. அந்த கதை முற்றம் இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த தஞ்சை பெரிய கோயில் இன்னும் பக்கத்திலே தெரிஞ்சிச்சுங்க. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கிட்ட பாக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியலன்னா கூட இந்த பார்க்ல உட்காந்து அந்த கோவில் அழகா ரசிக்கலாம் போல. அப்படி இருந்துச்சு பார்க்கும்போது. ஒட்டகம் இருக்கும். இதுல இருந்து ஒரிஜினலாவே தண்ணி ஊத்தும். இதுல இருந்தா அந்த தண்ணி தான் ஒட்டகத்துக்கு. ஆக்சுவலி சோழ நாடோட வளத்தை அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்றத ஒரு ஆர்ட் ஃபார்மாக காமிச்சிருக்காங்கல்ல. சூப்பராக இருக்குது. இதுவும் அதே தானே, உங்களோட வளத்தை காட்டுறதுக்கு தானே. சூப்பராக இருக்குல்ல. அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ரெஷ் ஏரு, அந்த பக்கம் கோவிலோட ஒரு பாசிட்டிவ் வைப்பு எல்லாமே சேர்ந்து அடித்து ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவாக இருக்குல்ல. ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே படபடன்ற மாதிரி ஆகுது. இவ்வளோ ஒரு மாதிரி மென்டல் பீஸ்ஃபுல்லுன்னு வாங்கல, அந்த மென்டல் பீஸ் இங்கே கிடைக்குதுங்க.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா இனிமேல் கிளம்பி இங்கே வந்துடலாமான்ற அளவுக்கு எனக்கு தோணுது ஆக்சுவலி இல்லை. ஆமா அப்படிதான் இருக்கும். நான் சொன்னேன் வீக்லி வருவோம், பட் ஒரு வாட்டியும் புதுசா அதாவது இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ இங்க ஒட்டகத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் மேபி இருந்திருக்கலாம். லைட்டாக வெளியே வந்த மாதிரி இந்த ஆர்ட்டை பண்ணியிருக்காங்க. இது எனக்கு விஷுவலாக எப்படி தெரியுது உங்களுக்குன்றது எனக்கு தெரில. இங்கே பேர் மீன், புலி, வில்லம்பு மட்டும் இல்லை. ஏன் அவர் என்ன பாவம் பண்ணார்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கைஸ் ஆக்சுவலி இங்கே தண்ணி ஊற்றி விட்ருக்காங்க. இது என்னன்னு தெரியல. கால் வச்சோடனே சரியாக வலிக்கிருச்சு. விழுந்திருப்பாங்க 2 நிமிஷத்தில். இது என்னையா மரத்துக்கு ஷீல்டு போட்டு விட்ருக்காங்க. என்னது இது மரத்துக்கு ஷீல்டு? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். ஸோ அந்த கதை முற்றம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் கட் ஆகுது. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே இடிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் தான் பிரியா கிட்ட கேட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒரு கேட் வழியா என்ட்ரி. ஓ முடிச்சுட்டு வெளியே ஒரு கேட் வழியா எக்ஸிட். ஓகே ஓகே ஓகே. வாங்கிட்டு போயிட்டு அது வழியா டிக்கெட் கொடுத்துட்டு வெளில வந்து உள்ள வந்து குதிச்சு விளையாடலாம். எவ்வளோ என்ட்ரி ஃபீஸு? 30 ரூபாயா? 30 தான் போல. அப்போ கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அதில் ஒட்டி 2 hours தானா? அதில் 5 hours கணக்கு ஒட்டி 30 ரூபான்னு போட்டிருக்கான். செயற்கை நீர் ஊற்று பூங்கா வாசு அருவி மாதிரி ரெடி பண்ணியிருப்பான் போல. ஸ்விம்மிங் பூல் அருவி மாதிரி இருக்கும். ஸ்லைடு இருக்கும். ஸ்லைட்னா தலைக்கு வைப்பாங்களா அந்த ஸ்லைடா? ஜோக் இல்ல சறுக்கிக்கிட்டு வருவோம்ல, பலூன் மாதிரி கட்டிக்கிட்டு கம்பி வச்சிருப்பாங்க. ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அந்த கம்பிக்குள்ளேயா போயிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு அந்த கம்பியோடய எக்ஸிட் ஆகிடும். ஓ அங்க பாருங்க, தெரியுதா? தெரியுதுப்பா. உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உள்ள போல, நம்ம சும்மா எடுத்தேன். இதுல வந்து இங்கிடுவாங்க வேலை பார்க்குறாங்க. இங்க வந்து எனக்கு ஒரு பேட் மெமரி இருக்கு. நல்ல மெமரி இருந்திருக்கேன். இல்ல நிறைய நல்ல மெமரி இருக்கு இந்த ஏரியால. பட் இங்க தான் வந்து என்னோட பட்ட கொலுசு, பெரிய வெள்ளி கொலுசை வந்து தொலைச்சிட்டு எங்க அம்மாட்ட திட்டு வாங்கி அடி வாங்கினேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு அவங்க எப்போதான் ரெனோவேஷன் ஒர்க்கை முடிச்சு ஒரு 5-10 வருஷம் என் குழந்தையோட தான் வரணும் போனாங்க இங்கே. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த பார்க்குள்ளேயே இந்த மரம்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக கட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு. அதை வந்து அழகாக கட் பண்ணி அந்த செடியெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தீங்க. அது அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிக்கலாம் போல தோன்ற அளவுக்கு அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலாக இங்கேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. அது வந்து பெரியவர்கள்னா 20 ரூபாய், சிறியவர்கள்னா 10 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ள போய் ஸ்விம் பண்ணல, பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓ இதுதான் நீ சொன்ன தொங்கும் பாலமா? இங்க ஆரம்பிச்சு அங்க போனோம், ஏறி இறங்கி அங்க போயிடும். வா அப்படியே யூஸ் பண்ணாம விட்டு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கொரோனால டேமேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் கொரோனால டேமேஜ் ஆயிருக்கு. யாருமே வரல. ஏய் அங்க பாருப்பா, அது ஃபுல்லா தண்ணி இருக்கும். எங்க நல்லா இருக்குல்ல பார்க்க. அவனுக்கு 2 பேரும் இதுல வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கும். தண்ணி ஃபுல்லா இருக்கும். அங்க பாருங்க போட் இருக்கு. ஆமா பழுதடைஞ்ச ஒரு போட் இருக்கு. போட் இருக்கா? இது வந்து அவங்களே ஓட்டுற போட் வந்து நிறைய இருக்கும். நம்ம ஓட்டுற போட் வந்து குட்டி போட் இருக்கும். ஸோ கைஸ் ஆக்சுவலி இதுதான் கேட்டு. இதோ பாருங்க, இப்படியே இறங்கி போய் போட்டை ஆன் பண்ணி வந்து விட்டுருவாங்க. படிக்கட்டை பாரு, இங்க இருக்கு பாரு படிக்கட்டு. ஏதோ ஜாம்பி தீவுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு படிக்கட்டுலாம். என்ன சொல்ற? போஸ்ட் அப்போகாலிப்டிக் நிக்குது பாருங்க. அப்ப அவ்வளவு தூரம் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து எங்க ஃபேமிலியோட வந்து போட்டிங் போயிருக்கேன். அந்த 4 பேர் ஓட்டுற போட்டும் இருக்கும். ஃபேமிலியா ஒரு 10 பேரை ஏத்திட்டு பெரிய போட்டு அது அவங்களே படகு ஓட்டிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விடுவாங்க. அதுவும் இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கேட்டா இருக்குமோ? கேட் எல்லாம் இருக்காதுன்றியா? இல்லப்பா மேபி இருக்கலாம். அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிற மாதிரி. ஏய் அங்க பாருங்க गाइस, actually look at this. ஓய்யோ இங்க பாருங்க, தண்ணிலாம் தள்ளிவாங்க. அதான் இல்லை சேஃபாக தான் இருக்கு. தண்ணிலாம் இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வா பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குல்ல. அது என்ன கிணறு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. இல்லை டாய்லெட்டுங்க, அது உள்ளே ப்ராப்பராக இருக்கான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் அந்த டாய்லெட் வச்சுருக்காங்களா. காய்ஸ் அங்கே பாருங்க மயில், அங்கே பாரு. ஓய்யோ சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கு படம் பார்க்கவே. ஸோ காய்ஸ் ஆக்சுவலி நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கிறோன்ற பேரில் என்ட்ரன்ஸ்க்கே அகைன் பண்ணிட்டோங்க. ரவுண்ட் அடிச்சு ஒரு வெறும் அவுட்டர் மட்டும் சுற்றிட்டோம். சும்மா சுற்றி பார்க்குறோன்ட்டு ஃபுல்லாகவே சுற்றிட்டோம். ஒன்றுமே இல்லையேப்பா, என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. இதுக்கா 20 ரூபா?
கைஸ் சரி ஃபஸ்ட்டு ஒன்றுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண இன்னொரு உருப்படியான ஒரு காரியம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை. காலை செப்பலை கழட்டி விட்டு நட. ஒரு வித்தியாசம் தெரியுதா அப்போ நடக்கும்போது? ஒண்ணுமே தெரியலையே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. அது லைட்டா வலிக்குது. அது நல்லா ஸ்மூத்தா இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி அக்குபஞ்சர் மாதிரி, அதுவும் நல்லா இருக்கு. அது ரெண்டும் நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப வலிக்குது. ஓகே. ஸோ கைஸ் ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா நடக்கும்போது. பட் ஆனால் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதில் நடக்கிறதுக்கு சஜஷன் நாங்கள் பண்ண மாட்டோம். உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர் கூப்பிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி இதுக்காக தனியாக காசை கொடுத்துட்டு உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை காசு கொடுத்து டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறாங்களான்றது தெரியல. பட் இங்கே வந்து வீடியோ ஷூட் எடுத்துருக்காங்க. ஆனால் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒருத்தான இடம் தாங்க. வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இடம். அண்ட் சுற்றில ரொம்ப தொண்டெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால கேண்டீன் போய் 2 ஜூஸை குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேண்டீன் போயிருந்தோம். ஒரு ரோஸ் மில்க்கும் ஒரு பாதாம் மில்க்கும் வாங்கியிருந்தோம். அந்த கேண்டீன் முக்கியமா உள்ள உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. நக்கல்யா அவனுக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலி கேண்டீனில் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதெல்லாம் வெடி 25 ரூபா தான். இந்த ஒரு ரோஸ் மில்க் ஒரு பாதாம் மில்க் சொல்லியிருந்தோம். ஒரு மாதிரி தொண்டை ட்ரையாக இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே வந்து 50 ரூபா. ஒரு ரோஸ் மில்க் 50 ரூபா, ஒரு பாதாம் மில்க் 50 ரூபா. டோட்டலாக 100 ரூபாய் ஆயிருக்கு. அண்ட் வந்ததுக்கு எதுலையாவது நான் ரைட் பண்ணணும்னு சொல்லி பிரியா ஆசைப்பட்டா. ஒரு சுற்றுறது ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து குழந்தைங்க விளையாடுறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவளை ஏற்றி சுற்றி விட்டுருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ் ஒரு வழியாக சிவகங்கை பூங்காவை சுற்றி பார்த்துட்டோம். இதோ அகைன் எக்ஸிட் வழியாக நிற்கிறோம். 20 ரூபா இல்லை ஒரு டிக்கெட்டு. ஒரு டிக்கெட் 20 ரூபா, 2 டிக்கெட் 40 ரூபா. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒருத்தர் இல்லை. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் பார்க்கு. மற்ற பார்க்கில் இல்லாததான் இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு தெரில. ஏன்னா பாதி வந்து ரெனோவேஷனே போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் மேபி ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும்னு தோணுது. பட் அவ்வளோ ஒர்த் இல்லை, நாட் ஒர்த். ஸோ கைஸ் கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்ரோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே கேமரா ஆன் பண்ணிட்டேன். வெளியே நின்று பேச முடியுமான்னு தெரில, ஏன்னா இருட்டிடுச்சு. அதனால் அப்படி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப முன்னாடி இருந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை, எதுவுமே இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. முக்கியமாக வந்து அடல்ட்டு சுற்றி பார்க்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. கிட்ஸ் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நான் இருந்தப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, போட்டிங் இருந்துச்சு, அப்புறம் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா, தொங்கும் பாலம் இருந்துச்சு. ஸோ அடல்ட்ஸ் விளையாடுற மாதிரி நிறையவே இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப இல்லை, நம்ம வந்து வாக்கிங் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 ரைடு இருக்குது. பட் அதுவும் நாங்கள் போல குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சொல்லி குழந்தைங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும், நல்லா டைம் பாஸ் ஆகிடும். குழந்தைங்க தானே, எவ்வளோ வயசு குழந்தைங்கலாம் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வயசு வரைக்கும் தாராளமாக வரலாம். வந்தால் ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தஞ்சாவூரில் இருக்காங்க, இல்லை இந்த சிவகங்கை பூங்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நாங்கள் வேறு எங்கே போகலான்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஃபன்னான ஜாலியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிச்சிடலாமா? பாய்.